ஹாய் டியர், டுடே நம்ம ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வென் ஹீ இஸ் யுவர் வில்லேஜ் ஹஸ்பண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மேபி நான் டைட்டில் தமிழில் மாற்றணும்னா என்னன்னு தெரியல, பட் ஸ்டோரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, ஓகே, நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட மா வேணாம்மா வேணாம்மா அப்படின்னு கேட்க, என்னடி வேணாம், ஏறு கழுத வயசாகிடுச்சு, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், எந்த பையனை கட்டினாலும் வேணாம் வேணாம் வேணாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா, இனிமேல் நீ யாரை காட்டினாலும் ஓகே சொல்லிடுறேன், பட் இது மட்டும் வேணாம்மா, ஊர் பேர் கேட்டாலே எனக்கு கை காலாக நடுங்குதுமா. நல்லா யோசிச்சு பாரு, உன்னை கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு கட்டி கொடுத்தாங்க, எவ்வளோ சொகுசாக வாழ்கிற, அப்போ உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு சிட்டியில் வச்சு. ஆனால் நீ என்ன சிட்டியிலேருந்து பட்டிக்காட்டுக்கு அனுப்ப போறியா? இதெல்லாம் அநியாயமாக இல்லையா? நீ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்த அப்படின்னா உன்னோட பொண்ணை சிட்டிலேருந்து ஃபாரினுக்கு அனுப்பணும், திரும்ப அந்த பட்டிக்காட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவங்க, ஏய் இதெல்லாம் முடியாது, முடிவு பண்ணியாச்சு, நிறையா தோட்டம் தொழிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ, எனக்கு 2 தியேட்டராவது வேணும் படம் பார்க்க, ஐயோ எனக்கு இங்கே தாம்மா செட் ஆகும், என்னை விட்டுருமா, இந்த பையன் மட்டும் வேணான்னா வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாங்கள் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னை கேட்காம எதுக்குமா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க? ஆ, எல்லாம் உன்னை கேட்டால் பண்ணுவாங்க. எத்தனை ஃபாரின் மாப்பிள்ளை வேணான்னு, எத்தனை பேர் இந்த சைடு கேட்டாங்க, எல்லாரையும் வேணான்னு. உன் தலையெழுத்து அங்கே தான் இருக்கிறப்போ யாராலையும் மாற்ற முடியாது. வயன் மூடிக்கிட்டு, வாயை மூடிக்கிட்டு சொல்கிறது செய், நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம், அப்புறம் பையனோட ஃபோட்டோ புரோக்கர் கொடுத்துட்டு போனார், உன்னோட டேபிள் மேலே வச்சுருக்கேன், வேணா போய் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு புந்து போயிடுறாங்க அந்த பக்கம். அப்போது நீங்களும் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், சுத்தமாக நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேபிள் கிட்ட சேர் இருக்குமா, ஸோ சேர் மேலே உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோ கவரோடு வச்சுருக்காங்க. ஸோ அதை வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த கவரையே. அப்போது கை வந்துட்டு போகலாமா எடுக்கலாமான்னு தோணுது, ஆனால் அந்த ஈகோ வேணாம், பார்க்க வேணாம், நாளைக்கு இருக்குது உங்களுக்கெல்லாம், வரட்டும், பட்டிக்காட்டுக்காரங்க இங்கே வந்து நான் கேட்குதா, ஒரு சிட்டியில் இருக்கிற பொண்ணை கூட்டி போய் பட்டிக்காடாக்க பார்க்குறாங்களா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வரட்டு பேசிக்கிறேன், வாங்கடா வாங்க, யார் வரீங்க நானும் பார்க்குறேன், கல் எடுத்து அடிக்குவேன் இல்லையா, காஃபியில் உப்பு கலக்கி கொடுக்குறேன், நிறைய ஐடியா இருக்குது, என் கைவசம் நிறையா இருக்குது, நீங்கள் அதை அனுபவிக்க வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு கால் பண்ணி இன்னும் சில ஐடியா கேட்குறீங்க. அப்போது சாராவும் கேட்குறா, ஃபோட்டோ பார்த்தியா ஒயன் அப்படின்னு. நான் ஏடி பார்க்கணும், நீ அம்மா கறியாட்டே பேசாத, கோவம் வருது எனக்கு, வரட்டும் பேசிக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணுற பாரு, வாசல்லே பட்டாசு வெடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சந்தோஷத்தில் வெடிக்கிறேன்னு நினச்சிப்பாங்கடி அப்படிங்கிறா. ஐயோ, வேற 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 அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போது சாரா கால் மேட்டுக்கு அடியில் வந்துட்டு இந்த குண்டெல்லாம் இருக்கும்ல அதை போட்டு வச்சுரு அப்படிங்கிறா. இதெல்லாம் பழைய ஐடியா, புதுசாக சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்க, மொட்டை மாடி மேலே நின்று நிறைய கல் எடுத்து தலையிலே போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறா. வேணாம் வேணாம், கண்டுபிடிச்சிடுவாங்க, வேற அப்படிங்க. காஃபியில் உப்பு இல்லை, வேணாம், காஃபியில் மிளகாய் பொடி இல்லை, வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அவளும் சொல்லிட்டே இருக்கா, நீங்கள் வேணாம் வேணான்ட்டு இருக்கீங்க. அப்போது அவளுக்கே கடுப்பாயிடுச்சு. ஏண்டி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, எது சொன்னாலும் வேணாங்கிற, அப்போ நீயே யோசிச்சு தான் பண்ணுப்போ அப்படிங்க. சரி, ஓகே, நான் நைட்டு ஃபுல்லாக யோசிக்க போகிறேன், நீ காலைல சீக்கிரம் வந்துடு சரியா அப்படிங்கிறீங்க. வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் ஃபோன் வச்சுருவாளா. இன்றைக்கி நைட்டு அப்படி தான் ஸ்கிப் ஆகுது, அப்படியே படுத்து உருண்டுறது பிறண்டுறது, யோசிக்கிறது, நடக்கிறது, பால்கனியில் நடக்கிறது, மொட்டை மாடிக்கு போய் நடக்கிறதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. வாங்கடா வாங்க, என்னையா பொண்ணு பார்க்க வரீங்க, வாங்க வாங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நீங்களும் போயிடுறீங்க, உள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு அம்மா எழுப்புறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்க, ஏய் பொண்ணு பக்கம் வராங்கடி, அவங்களாம் கிளம்பியிருப்பாங்க, நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே எல்லாம் முடிக்கணும், மரியாதை எஞ்சி குழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள், ஆமாம்ல நான் பெரிய பிளானாக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல,
ஏய் என்ன பிளானு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, சீக்கிரமாக கிளம்பணும்ல, அழகழகாக ரெடி ஆகணும்ல, அதுக்கு பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? என்னமோ ஒன்று அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. இப்போது டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ சாரா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. இப்போது அவள் தான் உங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏய் போதண்டி அப்படின்னு சொல்ல, ஏய் அழகாக இருக்கணும்ல ஏன் அப்படிங்கிறா. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன், அழகாக இருந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்க. என்னடி சொல்ல போகிற? கல்யாணத்தை நிறுத்துறது ஓகே தான், ஆனால் அதுக்கும் மேக்கப்புக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறா. அதுவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கசகசான்னு மேக்கப் பண்ணிட்டு வர பேய் மாதிரி. அப்போ டக்குன்னு அம்மா வந்து பார்த்துட்றாங்க. பைத்தியக்காரி, சும்மா வெளில போடணும் அப்படி மேக்கப் பண்ணுவேன், இன்றைக்கே நீ இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளச்சி விட்டுட்டு, சாரா அவளுக்கு ஒழுங்காக மேக்கப் பண்ணிவிடு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு பிளானே சொதப்பிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். வேறு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறா. என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவள் மேக்கப் பண்ணவும் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போல்லாம் ரெடியாகி முடிச்சாச்சு, கீழே கூப்பிடுறாங்க. அப்போது அவசர அவசரமாக நீங்கள் ஏதோ ஒரு நோட் எடுத்து பேனெல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கீங்க. என்ன எழுதுற அப்படின்னு சாரா கேட்குறா. அவனுக்கு வார்னிங் லெட்டர் எழுதுறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மரியாதையாக போய்ட்டு எழுதுறேன். அவன் அதை படிச்சுட்டு போகலைன்னா அதுக்கப்புறம் என் வேலையை நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, வேற என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்குறா. அதுவா, எல்லாரையும் கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்னடி சொல்கிறா, இதெல்லாம் ஒரு பிளானான்னு கேட்குறா. யோசிச்சு பாரு, இதுதான் பிளானு, நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மற்ற எல்லாத்த விட. என்னடா இதை பொண்ணு இப்படி பேசுது, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம குடும்பம் ஆச்சாரியம் இதுனா ஆச்சாரமான குடும்பம் மோச்சாரமான குடும்பம்னு சொல்லுவாங்க, ஸோ விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவளும் பார்க்குறா, இவள் ஏதோ ஒரு ஃபார்மில் தான் இருக்கா போல நினச்சிட்டு இப்போ கீழே கூப்பிடுறாங்க. நீங்களும் போகிறீங்க அந்த பேப்பர் எடுத்துகிட்டு. அப்போது காஃபி கொடுக்க சொல்லி அம்மா கப்பை கொடுக்க அப்படியே கையில் பேப்பர் மடித்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே காஃபி கொடுக்க போகிறீங்க. சாராவும் அப்படி நின்று ஓகே ஒயின் கொடுத்துரு அப்படிங்கிறா. நீங்களும் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு தலையாட்டிட்டு எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துருப்பீங்க. எல்லோரும் பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அழகாக தான் இருப்பேன், ஆனால் அது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்னோட சுயரூபத்தை பார்க்க போகிறீங்கடா அப்படின்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படி இந்த பக்கம் காப்பி கொண்டு போகிறீங்க. அப்போது மாப்பிள்ளைக்கு முதல்ல கொடுமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கொடுக்க தானே போகிறேன், மூக்கில் அப்படி ஒரு பஞ்சு கொடுக்க போகிறேன்னு பிளான்லேயே இல்லாத திடீர்னு ஒரு பிளானை நீங்கள் நினச்சிட்ருக்க. அப்போது கொடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்களும் கொண்டு போயிட்டு காஃபி கொடுக்க அந்த பையனும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பையனோட கையில் நீங்கள் அந்த பேப்பர் எப்படி துணிச்சிடுறீங்க. ஸோ அதை வந்துட்டு அவன் என்னென்னு பிரித்து பார்க்கலான்ட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்காக கையை இது பண்ணும்போது அப்படியே உங்கள் கையை நாம்பிட்டு டக்குன்னு அவரோட மூக்கில் குத்துறதுக்காக இப்படி கை இது பண்ணுவீங்க பாருங்கள். அப்போ தான் பேச பார்ப்பீங்க. பார்த்தா ஜிமின். ஸோ உங்களுக்கு ஜிமின் யாருன்னு தெரியாது தான், ஆனால் அங்கே வந்திருக்கிறது ஜிமின் தான். ஸோ அவ்வளோ அழகா சாமா ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு முகம், அடிக்கவே மனசு வரல. சாரா பார்க்குறா, இதான் உன் பிளானா, குத்து அப்படிங்கிறா. நீங்கள் அவளை திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. குத்து அப்படிங்கிறா. அப்போது நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை மடக்கிட்டு குத்துறதுக்கு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவ்வளோதான் அழகாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் உங்களை பார்த்து, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. அவ்வளோதான், நீங்கள் மேடம் அங்கேயே ஃப்ளாட்டு அப்படியே பேனு வாயை பிறந்து ஜிமின் மூஞ்சியே பார்த்துட்ருக்க. அவர் உங்களை பார்த்து ஷையாக சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் அவரே பார்த்துட்டே இருக்க. அவருக்கே வெக்க வந்து கீழே குனிஞ்சிருப்பார். அப்போது கூட வந்திருப்பாங்கள்ல ஜிமினோட வீட்டிலேருந்து, அதில் சில பாட்டிங்கள்லாம், ஏமா என்னதான் நீ பட்டணத்துக்கார பொண்ணாக இருந்தாலும் எங்கள் பையனை இப்படி பார்க்காத, அவன் பாரு வெக்கப்பட்டு நிமிரக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, ஜிமியோடய 2 கையை மூஞ்சி வச்சு ஒத்திக்கிறாரு. அவ்வளோ வெக்கமாக வருது அவருக்கு இதெல்லாம் கேட்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. நீங்கள் ஒரு மாதிரி வாயில் அப்படியே விரலை வச்சுட்டு நெகத்தை வச்சு கடிச்சிட்டு ஒரு மாதிரி நிற்க, சாரா பார்க்குறா, அடி நாசமாக போனவளே என்னடி பண்ணுற, மூக்கில் குத்துனா இவ வெக்கப்பட்டுருக்கா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்க. உங்களோட அம்மா அப்படி உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, ஏண்டி இப்படி பார்த்துட்ருக்க, மானமே போகுது, பையன் பார்த்தா கூட பரவாயில்ல, நீ ஏண்டி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள்
அமைதியாக போயிட்டு அந்த பக்கம் நின்றுக்கிறீங்க. ஆனால் அந்த கண்ணு ஜிம்மினை விட்டு போகவே மாட்டேங்குது. அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது ஜிம்மினை பார்க்குறது. ஸோ அவர் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரா, எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் தம்பி ஏதாவது படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவரும் எதோ பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டேயும். அப்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவரை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே நீங்கள் வச்சுக்கொண்டு வாங்காமல் ஜிமினியே பார்த்துட்ருக்க. அம்மா பார்க்குறாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. சாரா இங்கே வாடா, இதா வேணா உள்ளே கூட்டு போ அப்படின்னு சொல்ல ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படி ஜிமினியே பார்த்துட்ருப்பீங்க. ஏன் அதுக்குள்ளே கூட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அப்போது நீங்கள் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வைக்கப்பட சாரா பிடிச்சி இழுக்கிறா. வாடி போகலாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்புறம் பேசலாண்டி அப்படின்ட்டு ஜிமினியும் பார்த்துட்ருக்க. சில சிரிக்கிறாங்க. சரிப்பா ஏன்னாவது பேசணுமா என்னவோ, 2 பேரையும் கொஞ்ச நேரம் பேச விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான். ஜிமினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே உடனே எந்திரிச்சு வருவார். நீங்களும் அப்படியே ஜிமின் கூட போகிறீங்க. சாரா மட்டும் தனியே மரமாக நிற்கிறா. அப்போது மொட்டை மாடிக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிமினும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்களும் நின்றுட்டுருப்பீங்க. அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டுட்டு சிரிக்க அவருக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ அப்படியே அவருக்கும் ஷை ஆகிட்டு அப்படியே கீழே குடிஞ்சு நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களை ஃபோட்டோவில் பார்க்குறப்பே பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் இங்கே வாழ்ந்த பொண்ணு. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான், பட் நீங்கள் இங்கே வாழ்ந்த பொண்ணு, உங்களுக்கு அங்கெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியலை. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, வீட்டில் ஃபோர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னா இப்போவே சொல்லிவிடுங்க. நான் வேணால் போயிட்டு சொல்லிடுறேன். அதாவது உங்களை சொல்ல மாட்டேன், நான் ஏதாவது வேறு ரீசன் சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாமே அவசரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஜிம்னா ஷாக்காக பார்க்க, இல்லை அதானே நிஜம், சும்மா பார்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நல்லா பார்த்துப்பேன், அதில் நான் 100% ஷுவராக சொல்கிறேன், கேரண்டியும் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ஒத்து போகணுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ விருப்பம் இல்லைனா இப்போயே சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன், ஒருவேளை எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கலனா எனக்காக நீங்கள் சிட்டி சைட் வர மாட்டிங்களா, இல்லை உங்களுக்காக நான் அந்த லைஃப் ஸ்டைலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு செம்மையாக பிடிச்சிருது உங்களை இன்னுமே. அப்போது ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஊரை விட்டு என்ன, நான் நாடு விட்டு கூட உங்களுக்காக வருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் பேசிட்டு கீழே போயிருப்பீங்க. கீழே போனதுமே, என்னப்பா எல்லாம் பேசி முடிச்சாச்சா, தட்டு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்க 2 பேரும் சிரிச்சிட்டே தலையாட்டுறீங்க. சாரா மட்டும்தான் ஷாக்காக இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இதில் விருப்பமே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு இங்கே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட் அவளுக்கு. ஸோ அவளுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு அவள் ஃப்ரெண்ட், 2 பேர் மட்டும்தான். இப்போ நீங்கள் வில்லேஜ் சைட் போயிட்டிங்கன்னா அவள் எப்படி அங்கே வருவா? ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவாள்ல, சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்திருக்கா. அவளுக்கு அழுகையாக வருது, எல்லாம் தட்டு மாத்துறாங்க. நீங்கள் ஜிமின் சிரிச்சிட்டு இருப்பீங்க அவரை பார்த்து, அவர் உங்களை பார்த்துன்னு. அந்த பிள்ளை மட்டும் அழுதுட்டு நிற்கிது, கண்ணெல்லாம் கலங்கி. ஸோ அதில் ஒரு பாட்டி பார்த்துட்டு, யார் அந்த பிள்ளை, ஏன் அழுகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அம்மாவும் அப்படி தான் சொல்கிறாங்க, அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கேட்க, அப்போ மற்றவங்கெல்லாம் எதுக்கு, கூடவே சுற்றிட்டு இருந்த தோழி திடீர்னு விட்டுட்டு போக போகிறாள்ல, அதை நினச்சி அழுகிறான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல, அப்போ இன்னொரு பாட்டி, இதான் பிரச்சனையா அப்படின்னா, இதோ இவனோட சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரா அப்படியே முறைக்கிறா. இவளை நான் பட்டிக்காட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பிடிக்கல, என்னையும் சேர்த்து அங்கே இழுக்குது பாரு இந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு நிற்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க, ஐயோ நாய் வேறு அழுகுதே அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இப்போ தட்டெல்லாம் மாற்றியாச்சு, ரிங்கு போடுவாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை அப்படியே கொடுத்து ரிங் போட வச்சுக்கிறாரு. நீங்களும் அப்படியே போட்டு விடுவீங்க. இப்போ அவரும் உங்கள் கைக்கு ரிங் போடணும். ஸோ உங்களோட கையை பிடிச்சி ஜிமின் அழகாக ரிங் போடுறாரு. நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுவீங்க, இந்த ரிங்கெல்லாம் போட்டுட்டு கைக்கெல்லாம் கிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினச்சா அது ஒன்றத்தையும் காணோம். அவர் உங்களுக்கு மேலே வைக்கப்பட்டுட்டு இருக்காரு. என்ன இவர் இவ்வளோ ஷை ஆகிட்டே இருக்காரு,
ரொமான்ஸே வராது போலையே அப்படின்னு லைட்டாக இப்போ தான் பயமே வருது. இப்போது நீங்களாம் மாற்றி முடிச்சாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே ரூமுக்கு போயிடுவீங்க. யோசிச்சுட்டே இருக்கீங்க. சாரா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. என்னடி நீங்கள் கேட்கா? என்ன நொன்னடி, உனக்கு அறிவே இல்லையா? என்கிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன்? அவனை மூக்கிலே குத்தணும், இல்லைனா அந்த பேப்பர் கொடுத்து அவனை இங்கேருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் நீ தான் அவனை வெறிக்கி திங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்த. இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. என்கிட்ட என்ன சொன்ன? என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. நான் என்னடி உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்க, என்னை விட்டு நீ போனேங்கிற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சரியா? ஒன்றா தான் இருக்கணும். பிறக்கிறப்போ ஒன்றா தான் பிறந்திருக்கோம், ஒரே ஹாஸ்பிட்டலில். வளர்கிறப்போ ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒரே ஊரில். சாக வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ஊர் பேசும், அது ஒரு காவியமாக மாறும் 100 வருஷத்துக்கு கழிச்சு கூட அப்படிங்கிறா. சரி ஓகே, அதான் அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, அங்கே ஏதோ ஒரு பையன் இருக்கான்னு, அவனை கட்டிக்க, 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம், காவியமாக மாறும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது அவளும் ஒன்றும் தேவையில்ல, நீ போடி பட்டிக்காட்டுக்கு, இனிமேல் நான் உன்னை பட்டிக்காட்டு தான் கூப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் இனிமேல் என்கிட்ட நீ பேசாத, உண்மையில கூட முழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சாப்பிட கூட இல்லாமல் நீ நடு பூந்து வீட்டுக்கு போயிடுறா. பக்கத்து வீடு தான். சரி, அவளை அப்புறம் சமாதானப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க. ஸோ இப்படி தான் 2 டேஸ் போகுது. அட்ரஸே காணோம், அவள் வரவே இல்லை. அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஜிம்மினோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக நீங்கள் வந்துட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. 1 மாதமே முடியுது. சாரா எட்டி கூட பார்க்கல. நீங்களும் வந்துட்டு என்ன அவள் வரட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்? வீட்டிலலாம் முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதான் ஓகே சொன்னேன். அதுக்கு கோச்சிட்டு போனால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு லைட்டாக அந்த ஈகோ இடிச்சுக்குது. அப்படியே வந்துட்டு நீங்களும் பேசாமே இருக்கீங்க. ஸோ ஒரு நாள் ஜிமினி எப்பயும் போல் கால் பண்ணேன். நீங்களும் ஓகே, இவ்வளோ நாள் பேசிகிட்ருக்கோம், கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஊட்டி விட்டால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ அங்கே இருக்க, நான் எங்கே வந்து ஊட்டி விடுறது அப்படிங்கிறாரு. அடப்பக்கி, ஒரு பேச்சுக்காவது சரின்னு சொல்கிறானா பாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் சரி ஓகே ஓகே, அப்புறம் ஒருவேளை நாங்கள் பக்கத்தில் இருந்தால் இப்போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்க, இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமினும், நான் வயலில் நின்றுட்டுருக்கேன், வெயில் ரொம்ப அடிக்குது, இந்த நேரத்தில் நீ என் பக்கத்தில் இருந்தால் நீயும் என்ன மாதிரி வேர்த்து ஊற்றிக்கிட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிறாரு. ஐய அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் பாருங்கள், வேலை பாருங்கன்ட்டு வச்சுருவீங்க. அவரை வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போது நைட் ஆகுது. கால் பண்ணலாமா அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன நேரத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்கள் ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, என்ன நினச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இப்போ ஏதாவது கேட்டானே அப்படின்ட்டு, அது வந்து எனக்கு இப்போ நான் அங்கே இருந்திருந்தா நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்திருப்போம்ல. ஸோ ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒன்றா சேர்ந்து தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் ஆரம்பிக்க, அவர் அதுக்குள்ளேயே எண்டுக்காடு போடுற மாதிரி இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு தோலை சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் படத்தில் தான் நடக்கும், நிஜத்துலலாம் நல்லா இருக்காது. நீ வந்ததும் என்கிட்ட சண்டை போட போகிற பாரு அப்படிங்கிறாரு. யோ போயா நீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. யோ போயாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபோனை டபக்குன்னு கட் பண்ணிவிட்டு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துப்பீங்க. அப்போது அகைன்னு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஜிமின் தான். நீங்கள் ஃபோன் எடுத்து என்ன அப்படின்னு கேட்க, ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்குறாரு. பட்டிக்காடு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. பட்டிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு, நம்ம என்ன தப்பாக பேசணும் கோவப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவார். அப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஜிமின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இப்போது பட்டிக்காடுன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு, உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுதான் சூட் ஆகும், இந்த பேர் தான் அப்படின்ட்டு இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் குட்டி சண்டை. அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் நல்லா பேசுவார். ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகிருக்கும். ஃபைனலாக வெட்டிங் டேவும் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களை வந்துட்டு அந்த மேடையா அந்த மண்டபம் இருக்கும்ல, ஸோ அங்கே உட்கார வச்சுருக்காங்க ரூமில். உங்களை வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
கல்யாணம் வந்துட்டு இங்கே தான் நடக்குது, ஆக்சுவலாக சிட்டியில் தான் நடக்குது. ஸோ இங்கேருந்து கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் மண்டபத்தில் தான் புக் பண்ணியிருக்கு. நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப பண்ணிட்டோம். பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவளை நம்ம ஏன் கூப்பிடவே இல்லை? அவள் தான் கோச்சிட்டு போனா. நம்ம போய் பேசியிருக்கணும்ல, நம்மளுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் அவள் எடுக்கலை. அப்போது உங்களுக்கு அழுகியே வந்துடுச்சு. அவன் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டா. அவள் விட்டு பேசவே மாட்டாளா இனிமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ரெடி பண்ணி விடுறாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என் சாரா ரெடி பண்ணால் தான் பிடிக்கும். எத்தனை நாள் நாங்கள் பேசி வச்சுருப்போம், என் கல்யாணத்துக்கு அவள் தான் மேக்கப் பண்ணும், அவள் கல்யாணத்துக்கு நான் தான் மேக்கப் பண்ணோன்னு. ஆனால் எல்லாமே மாறி போச்சுல்ல, எல்லாம் என்னோட ஈகோனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்கீங்க. அப்போது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற மேக்கப் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு பண்ணவே வேணாங்க, விட்டுருங்க, எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட சொல்லிடுவீங்க. அவங்களும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வேணாம், எதை போடாது அதை போடாது இதை போடாதுன்னு கேட்குறீங்களா. அவங்களே கடுப்பாயிடுச்சு. என்னமோ போ அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மட்டும் பண்ணி விடுறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. ரொம்ப சிம்பிளாக உட்காந்துருக்கீங்க. ஜஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு லிப்ஸ்டிக் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. அப்படியே அந்த டேபிள் மேலே அப்படியே சாஞ்சி தலையை வச்சு படுத்துட்டு, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் என்னோடய சாரா கிட்டே பேசணும், ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு 1000 மெசேஜுக்கு மேலே சாரின்னு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அப்போது டக்குன்னு உங்களோட ரூம் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. யார் ஜிமினான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா சாரா ஒரு மாதிரி கையை கட்டி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி அழுதுட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்க. அவளும் அப்படியே தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே திரும்ப உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறா. என்னதான் 2 பேர்த்துக்கு கோவமாக இருந்தாலும் அவளும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அவளாலே அப்படி இருக்க முடியல. உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறப்போ அவளும் நிறையா இமேஜின் பண்ணியிருந்திருப்பாள்ல, ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் இப்படி எல்லாம் இருக்கணும்னு. ஸோ அவளும் வந்துட்டு ஃபஸ்ட்டே கிளம்பியிருப்பா. போகலாமா வேணாமான்னு சொல்லி ஈக்கோ தடுத்துருந்துருக்கோம். சரி, இந்த மானங்கிட்ட ஈகோ வச்சு இத்தனை வருஷத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ கரெக்டாக மண்டபத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, சாரின்னு சொல்லிட்டு கால்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டா. ஸோ ஃபைனலாக அவளும் வந்துட்டாளா. இதுக்கப்புறம் ஏன் இப்படி உட்காந்துருக்கா, ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு மூஞ்சோல பாரு அப்படிங்கிறா. எனக்கு அவங்க மேக்கப் பண்ணுறதே பிடிக்கல, நீ தானே சொன்ன என் கல்யாணத்துக்கு நீ தான் மேக்கப் பண்ணுவேன்னு, பண்ணிவிடு அப்படின்னு கேட்க அவளும் சரி முதல்ல அழாத அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு இது. ஸோ 2 பேரும் நல்லா எமோஷ்னலாக இருப்பீங்க. அந்த பாண்டிங் தான். இப்போது சாரா அவங்கள உட்கார வச்சு அழகாக மேக்கப்லாம் பண்ணி விடுறா. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறா, பட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிட்டியாக மேக்கப் பண்ணி விட்டுருப்பா. உங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அழகாக இருக்கல அப்படிங்க. ரொம்ப கேவலமாக இருக்க, நீ என்ன காலத்துடைய அழகாக இருக்க அப்படிங்கிறா. வாய மூடு, நீ என் கண்ணுக்கு நான் அழகாக தான் இருக்கேன், ஜிமினுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆட. ஆஹா, ஆனால் ஒயன் அவ்வளோதானே, இன்றைக்கி ஒரு நாள் அப்புறம் நீ அங்கே போயிடுவ. அப்புறம் அம்மா வீட்டுக்கே விருந்தாளியாக தான் வருவேன், நல்லா உனக்கு ரொம்ப தூரமாக போயிடுவேன்ல அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் அழ வச்சிடாத அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அவளும் இப்படி சிரிச்சுட்டு அழ வைக்க மாட்டேன், சரி வா நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரோடய மாற்றி வளைச்சி அந்த ரூம்குள்ளே ஒவ்வொரு இன்ச்சும் நகர்ந்து ஃபுல் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஐயர் கூப்பிட, அங்கே வேற ஜிம்முன்னு ஒரே மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. புகையெல்லாம் மூக்கில் போய் ஏறிட்டே இருக்குது. நம்மளை மட்டும் முதல்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு செய்கிறாங்கடா சாமி. அப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் உட்காரணுமோ தெரியலையேன்னு ஜிமின்னு அப்படியே கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்க. இப்போ உங்களை அப்படியே சாரா கூப்பிட்டு வரா. அப்போது அழகாக மாலெல்லாம் போட்டு தான் கூப்பிட்டு வரா. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிமின் அப்படியே அந்த புகையில் லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறாரு. ஸோ ஃபுல் மேக்கப் இந்த மாதிரிலாம் அவர் பார்த்ததில்லல்ல. பார்த்தா அவருக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி லைஃப்பில் இப்படியே மேக்கப் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை நல்லா ரசிச்சுக்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்து அவர் பக்கத்தில் இருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு கண்ணை அப்படியே அந்த புகை தாங்க முடியாமல் மூடிக்கிட்டே, இன்னும் ஒரு கண்ணை மட்டும் லைட்டாக திறந்து அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உங்களுக்கும் அந்த புகை லைட்டாக அப்படியே கண்ணுக்கு பட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக கண்ணை மூடிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்க, இப்படியே வந்துட்டு புகை வந்துகிட்டே இருக்கவும் ஒரு மாதிரி க்ரௌடெல்லாம் இருக்கவும் உங்களுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏர் கூலரும் வந்துட்டு போட முடியாது. இந்த இடத்துல அதாவது அந்த இதெல்லாம் ஓமகுண்டெல்லாம் வளர்க்குறதுனால அந்த ஸ்டேஜில் ஏசியாக போட முடியல. இப்போது ஒரு மாதிரி வேர்த்துட்டுருக்க. அப்போது இந்த பக்கம் ஒரு வாய்ஸ் கேட்குது,
பொண்ணுக்கு வேர்க்குதுப்பா தொடச்சி விடுங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் தான், எங்க பொண்ணு தோழியும் காணும் மாப்பிள்ளை தோழியும் காணும்னு கேட்க, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஓடி போய் உட்காந்துக்கிட்டு, நான் மறந்துட்டேன் உன்னோட தோழிங்கிறதையே அப்படிங்கிறா. ஆஹா தொடடி முதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோ அப்படியே உங்களுக்கு தொடச்சி விட்டுட்டுருக்கா. அப்போது ஆப்போசிட்டில் ஜிமினுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு யாரோ தொடச்சி விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த கண்ணத்துக்கிட்டலாம். அப்போது அந்த இடத்த சுற்றி ஒரு மாதிரி புகையாக இருக்கிறதுனால அவருக்கு யாருன்னு தெரியல. இப்போது அந்த புகையில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் லைட்டாக போகும். ஸோ அப்போது அந்த ஃபேஸ் வந்துட்டு அவளுக்கு விசிபிள் ஆகுது. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஹோபி தான் அங்கே உட்காந்துருக்காரு. அப்படியே அழகாக அவருக்கு வந்துட்டு கணத்துலலாம் கட்சி பிச்சு துவடிச்சிட்ருக்காரா. இவ்வளோதான். இந்த நாய் அப்படியே வச்சு கண்ணு வாங்காமல் ஹோபிவே பார்த்துட்ருக்கு. நீங்கள் தொடச்சி விடுற கண்ணெறிது அப்படிங்க. அவங்க வாயில் வச்சு வச்சு அழுத்திட்டு இருக்கிறா. வாய்டி அப்படிங்க. அவள் திரும்ப காதில் வச்சு அழுத்துறா. நீங்கள் அவள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அப்போது திரும்பி உங்களை பார்க்குறா. என்னடி பண்ணுற, என் வாயை பாருப்போ அப்படிங்க. லிப்ஸ்டிக்கெல்லாம் அங்கங்கே அப்பி வச்சுட்டீங்க. அதாவது அவள் அப்படியே தொட்டு கணத்துலலாம் அடித்து வச்சுட்டா. ஓயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் அவள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ மண்டபத்தில் மேலே ஸ்டேஜில் உட்காந்துட்டு இவ்வளோ அலப்பறம் நடக்குது. ஐயர் அப்படி தலையாக அடிச்சுட்டே மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக உங்களுக்கு வந்துட்டு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கல்யாணத்தில் ஃபுல்லாக இந்த சாரா ஹோபியை பார்த்தே சொல்லி விட்டுட்டு தெரியுறா. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிட்டீங்க. ஏய் எதுக்கடி அந்த பையனை அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, அழகாக இருக்கான்ல, யாராக இருக்கும்? ஒரு வேளை ஜிமினுக்கு தூரத்து சொந்தமா இல்லை ஃப்ரெண்டாக இருக்குமோ என்னன்னு தெரியலையே, எப்படி அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கிறா. ஆனால் என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அவள் பார்த்துட்டு இருக்கிறதோட சரி. ஹோபி அப்படி சிரிச்சுட்டே எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருப்பார். நீங்கள் ஜிமின் அப்புறமா சாரா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க. ஹோபி தான் வந்துட்டு சாப்பாடெலாம் வைக்கிறாரு. என்ன வயன் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஜிமினும் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. டே உனக்கு போட்டதை சாப்பிட்றா அப்படின்ட்டு பக்கத்தில் நீங்கள் ஃப்ரெண்டு சாரா இருக்கால, சாவ உட்காந்துருப்பா. அப்புறம் பொண்ணு தோழி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் அவளுக்கு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே வயிற்றுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளை பறக்குது. நீங்கள் அவளை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க, அவள் வெக்கப்பட்டு குடிஞ்சுக்கிறா. என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இல்லை எனக்கு தயிர் வேணும் அப்படிங்கிறா. இதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொரியல் கிடைக்குமாங்கிறா. அவரை போகவே விட மாட்டேங்கிறா. அது வேணும் இது வேணும் இழுத்து வச்சு நிறுத்திட்டே இருக்கா. ஃபைனலாக அதுக்குள்ளே அந்த பக்கம் ஹோபியை கூப்பிட்ருப்பாங்க. அவரோட பேர் ஹோபி, அது மட்டும்தான் அவளுக்கு இப்போ தெரியும். அவரும் சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படி தான் அவங்க கல்யாணம் அவ்வளோ அழகாக முடிஞ்சிருக்கும். இப்போது ஆஃப்டர் தட் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போவே கொஞ்சம் ரிசப்ஷன் மாதிரி அங்கேயே வைக்கிறாங்க. ஈவினிங் தான் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. இப்போது அந்த ஃபுல் டே வந்துட்டு இந்த மாதிரி தான் போகுது. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஃபோட்டோ ஷூட் அது இது நல்லா தான் போகுது. ஆனால் ரொமான்ஸ் மட்டும்தான் ஒன்றுமே வர மாட்டேங்குது ஜிமினுக்கு. அப்போது உங்களை வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது கார்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாரா வந்து உங்களை ஹக் பண்ணிப்பா. அப்போ நீங்கள் சாரா அப்படிங்க, அல்லாதடி நான் அப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன் முடிஞ்சால் வரேன் அப்படிங்கிறா. அதுக்கு இல்லடி இவருக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே பண்ண தெரியலடி அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அட நாசமாக போனவளே, என்னடி இதுக்கு தான் அழுதியா, என்னை விட்டு போகிறேன்னு அழுகலையா அப்படின்னு அவள் கேட்குறா. உன்னை விட்டுட்டு போகிறனால நான் அழுகலை, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சி தான் அழுகிறேன். ஒரு வார்த்தை ரொமான்டிக்காக பேசக்கூட தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அதான் நீ பேசுவல்ல டபுள் மடங்கு சொல்லி கொடுத்துரு அப்படிங்கிறா. என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவர் எண்டு கார்டு போட்டு விட்டுறாரு. இதில் எங்கேயாச்சும் போய் ரொமான்ஸ் பண்ண. சரி நான் போயிட்டு வரேன், கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் காரில் ஏறிக்க. ஜிமினும் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு அவருங்க பக்கத்தில் உட்காந்துப்பார். ஸோ இப்படி தான் நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அம்மா அப்பாலாம் டாட்டா பாய் காட்டி அனுப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்றைக்கி தான் ஜிமின் வீட்டையே பார்க்குறீங்க. ஸோ அந்த வீடு வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அது வில்லேஜ் சைடு தானே, ஸோ அவருக்கு காடு தோட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி தான் தோப்பு வீடு மாதிரி தோட்டத்துக்குள்ளே தான் வீடு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் நான் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே வீடு, இங்கே தான் வாழ்க்கை முழுசாக குப்பை கொட்ட போகிறோமா அப்படின்னு சொல்லிகிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க. ஜிமின் வந்துட்டு வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல,
வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வீட்டில் போயிட்டு சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சு இப்போது அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆயிடுச்சா. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி தான் வெட்டிங் நைட்டு அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நினப்பில் அப்படி தீய வைக்கிற மாதிரி பூசாரியெல்லாம் அதை ஜாதகம் பார்ப்பாங்களா ஐயர் வந்துட்டு, அவங்க நேரமே இப்போதைக்கு நல்லா இல்லை, எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான்ட்டு போயிடுவாங்க. எவாண்டா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி, இந்த மனுஷனுக்கும் ரொமான்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக போயிடுவீங்க. அப்போ ஜிமினும் வருவார். ஒயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்ல, இல்லை அவனுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஜிமின் எதுவும் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. படுத்துக்கவா, பேசக்கூட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது அப்படிங்கிறாரு. தூங்கி தோலடா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சிரிக்கிறீங்க. அந்த சிரிப்பே வரல, பட் சிரிக்க அவரும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களோட கண்ணத்தை அப்படியே தட்டி கொடுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த அன்றைக்கி டே போயின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு உங்களுக்கு முன்னே எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம். எங்கே போய்ட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படி கண்ணை தேய்ச்சிட்டு வெளியே வரீங்க. மணி ஒரு 7 இருக்கும். வீட்டில் அந்த டைமுக்கு மேலே தான் எழுந்திருப்பீங்க. ஸோ இங்கேங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திட்டீங்க 7 மணிக்கு. அப்போது உங்களோட அத்தை மாமாலாம் வராங்க. என்னம்மா எழுந்திட்டியா அப்படின்னு கேட்க, எழுந்திட்டத லேட் ஆயிடுச்சு சாரி அப்படிங்க. நீ எந்திரிச்சும் உனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லைடா, எல்லா தோட்டத்துக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, ஜிமினும் தோட்டத்துக்கு போயிட்டான். நீ எந்த டைம் கம்ஃபர்ட்டோ அந்த டைமுக்கு எந்திரிச்சிக்கோ, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது, உன் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்பா நல்ல மனுஷங்களாக இருக்காங்கடா சாமி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவர் எங்கே அப்படின்னு கேட்க, அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. வெளியே ரொம்ப குளிர்துடா, இங்கே வெயிலே 9 மணிக்கு மேலே தான் வரும், குளிர்காலம் வேறு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறீங்க. பார்க்காம இருக்க முடியலையா, சரி போ, இப்படி நேராக போயிட்டு இப்படி போகணுன்னு சொல்லிட்டு தடம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போகலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் மாமா வந்துட்டு, இப்போ தான் கல்யாணம் ஆகிக்குது, பிள்ளை தனியாக அனுப்புவியா, ஒயன் இன்றைக்கி வேணாண்டா, ஒரு 2 நாள் ஆகட்டும் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு 9 மணிக்கு மேலே தான் வருவார், தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு காட்டுக்கு. அப்போது அப்படியே ஒரு மண்வெட்டி கையில் பிடிச்சிட்டு தலையில் ஏதோ ஒரு துண்டு மாதிரி எதையும் கட்டிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அடப்பாவி பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபோட்டோவில் நான் அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பேண்ட்டு சட்டை போட்டிருப்பாரு, இங்கே வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கவும் உங்களுக்கு இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே, இவனுக்கு ரொமான்ஸும் வராது, மாம்பட்டியை பிடிச்சிட்டு தெரியறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம் வருது, சிரிப்பும் வருது. ஜிமினை பார்க்கறதுக்கு எதுதோ மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அமைதியாக உட்காந்துக்க. அவர் அப்படியே சேரெல்லாம் அப்பிட்டு வந்திருப்பார். இப்போ போயிட்டு அந்த மண்வெட்டியெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு கை காலெலாம் அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு உள்ளே வராரு. வரும்போது எஞ்சிட்டியா அப்படிங்கிறாரு. எஞ்சிட்டேன். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பாடெலாம் அத்தை பண்ணியிருப்பாங்க. அப்போது அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றீங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் இந்த மாதிரி தான் போகுது. ஆஃப்டர் 1 வீக் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு அந்த வெட்டிங் நைட்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்போது நீங்களும் உள்ளே போக ஜிமினா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார, அவரும் அப்படி தள்ளி உட்கார்றாரு. என்னடா அவன் பக்கத்தில் உட்காந்தா கூட தள்ளி போய் உட்காரான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சரி நம்மளா இவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி அசிங்கப்படுறதுக்கு, அதாவது அவராக வேணான்னு சொல்கிறதுக்கு நம்மளாம் முன்னாடியே வேணான்னு சொல்லலாம் இப்போதைக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வாய் திறக்கிறதுக்குள்ளே, ஜிமின் ஒரு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பந்தாவாக சொல்லிடுறீங்க. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லூஸ் விட்டுறாரு. நீங்கள் கிராதக அப்போயாவது ஏதாவது ஏன் என்னன்னு கேட்குறானா பாரு, இவனுக்கு ரொமான்ஸே வராது, நாசமாக போச்சு என் வாழ்க்கை, எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவீங்க. 1 வீக் ஆரம்பிச்சல. ஸோ இதெல்லாமே இந்த வெட்டிங் நைட் எல்லாமே பிளான்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2-3 டேஸில் அவரோட அம்மா அப்பா வந்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பக்கத்து ஊரில் வந்துட்டு தோட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஜிமின் தான் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துக்குவார். இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டா பையன் எங்கே அவங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ
இப்போது அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் ஜிமின் மட்டும்தான் வீட்டில் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்களா? இப்போ நைட்டில் வந்துட்டு எந்திச்சு பார்க்குறீங்க, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, மணி ஒரு 3 இருக்கும். பார்த்தா ஜிமின் பக்கத்தில் இல்லை. எங்கே போயிட்டார் இவர்? பாத்ரூம்க்கு இது போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போய் அந்த பக்கம் பாத்ரூம் பார்த்தா ஆளை காணோம். திறந்து தான் இருக்குது, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ தான் அத்தைக்கிட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு, அத்தை அவரை காணோம், ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டாரு, எங்கே போனார் நேரத்துலன்னு தெரியல அப்படிங்க. அவங்க சிரிக்கிறாங்க, இதுக்காக நேரத்தில் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. ஆமாம் காணோம்ல, நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக போயிருப்பான். 3 மணிக்கு எப்போவுமே போயிடுவான். அவன் என்றைக்குமே 3 மணிக்கு தான் போவான். நீ இன்றைக்கி தான் கவனிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அடப்பாவி, ஜாமத்துக்காடா நீ தோட்ட வேலை பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி சரித்த அப்படின்னு நீங்களும் சொல்ல, வயன் அங்கே இது போயிட்டுருக்காத, அவனே விடிஞ்சு வந்துடுவான் சரியா அப்படின்னு சொல்லாங்க. நீங்களும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் இழுத்து போத்தி படுக்கிறீங்க. பட் தூக்கமே வரலை. என்னதான் அவர் உங்ககிட்ட நல்லா வந்துட்டு அந்த ரொமான்டிக்காக எதுவும் பேசலனாலுமே உங்களுக்கு அவரை பார்த்துட்டே இருக்க அவ்வளோ பிடிக்கும். அப்படியே பூனைக்குட்டியாட்ட தூங்குவார். ஸோ அவர் தூங்குறப்போ நீங்கள் அவரோட கன்னத்தை வந்துட்டு கிள்ளி வைக்கிறது, கடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு மாதிரி அவர் ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அவர் தூங்குனதுக்கு அப்புறமா. ஸோ இப்போது ஒரு மாதிரி இருக்கா, தூங்கிட்டிங்கன்னா தெரியாது, பட் தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு போர்வை எடுத்து அப்படியே வந்துட்டு முக்காடு போட்டுக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது அங்கே. ஸோ ஒரு போர்வை எடுத்து நல்லா முக்காடு போட்டுட்டு அப்படியே கதவை சாத்திட்டு தோட்டத்து பக்கமாக நடந்து போகிறீங்க. அப்படியே வடவடன்னு நடுங்குது, பல்லெல்லாம் அடிச்சுக்குது, அவ்வளோ குளிராக இருக்குது. எங்கே போனார் இவர் அப்படின்ட்டு ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டே போயிட்டுருக்குறீங்க. எங்கேயுமே காணோம். அப்போது தண்ணி வந்துட்டு சலசலன்னு சத்தம் கேட்குது. தண்ணி பாய்ச்சலன்னு சொன்னாங்க, எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த தடத்தை பிடிச்சே நீங்கள் அப்படியே போயிட்டுருக்க. அவர் அப்படியே காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு மண்வெட்டியெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் வந்துட்டு இது பக்கம் அந்த பக்கம் இது பண்ணி விட்டுட்டுருக்காரு, பாத்தி கட்டி விட்டுட்டுருக்காரு. இப்போது நீங்கள் அவர் அங்கே பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவருக்கு காது கேட்கவே இல்லை. ஸோ திரும்ப நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க. கொலுசு சத்தம் மட்டும் சலக்கு சலக்குன்னு வருது. அவர் வந்துட்டு என்னது புதுசாக சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக பயமாக இருக்குது. சத்தம் பக்கத்தில் வர மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. திரும்பி பார்க்காத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரியே அதையே பார்த்துட்டு, அதாவது கீழே வந்துட்டு பார்த்து மண்வெட்டி வெட்டிக்கிட்டே இருக்காரு. பயத்தில் அவருக்கு வேர்த்தே ஊற்ற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் கூப்பிட்டாலும் காது கேட்காது அப்படின்ட்டு கிட்டேயே போயிடுவீங்க. அவருக்கு நல்லா தெரியுது பின்னாடி ஏதோ நிற்கிதுன்னு. நீங்கள் நிற்கிறீங்கன்னு தெரியல, ஏதோ நிற்கிதுன்னு நினச்சிட்ருக்காரு. அப்படியே அந்த பக்கம் மனுஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போக பின்னாடியே போய் நிற்கிறீங்க. அவரும் எவ்வளோ நேரம் அந்த பயத்தை தாங்கிட்டு இருக்கிறது. ஸோ ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவரோட தோளில் கையை வைக்க அவர் விசுக்குன்னு பயந்து திரும்பி பார்த்தா நீங்கள் மூஞ்சி முழுசாக முக்காடு போட்டுட்டு அந்த டார்ச் இருக்குல்ல, டார்ச்சை உங்கள் ஃபேஸுக்கிட்ட பார்த்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், அந்த மனுஷன் வந்துட்டு பயந்து கத்துன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவார். ஜிமின் எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே ஓட, ஏன்னா நீங்கள் அந்த கோலத்தில் இருந்திருப்பீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த குங்குமம்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே இழுக்கி விட்டு இருந்திருக்கும். அப்படி தலைகாணியில் மூஞ்சி வச்சு தேய்ச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த கோலத்தில் அவர் உங்களை பார்க்க பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அவர் பயந்து ஓடுறதை பார்த்து நீங்கள் ஏதோ பின்னாடி வருதுன்னு நினச்சி நீங்களும் பயந்து ஜிமின் நானும் வர பயமாக இருக்கு நில்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு நீங்களும் ஓடிட்டுருக்குறீங்க. ஸோ இப்படி தான் அந்த காட்டுக்குள்ளே 2 பேரும் ஓடிட்டே இருக்கா. ஒரு இடத்துல நீங்கள் பொத்துன்னு விழுற மாதிரி போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிமின் கீழே விழுந்துடுறாரு. ஐயோ அவர் விழுந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அங்கே விழாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போனால் கரெக்டாக போய்ட்டு ஜிமின்கிட்டே பொத்துன்னு மேலே அவர் மேலே விழுந்துருப்பீங்க கால் தடுக்கி விட்டு. அப்போ ஜிமின் வந்துட்டு என்ன போட்டு அழுத்துது அப்படிங்கிற மாதிரி கண் இறுக்கி முடிக்கிறாரு. இன்றைக்கி சீக்கிரம் விடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்களும் ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னது வயன் சத்தம் கேட்குதுன்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் தான். ஏய் நீ யாடி அப்படிங்கிறாரு. ஏங்க இப்படி பயந்து ஓடுறீங்க, இங்கே ஏதாவது பேய் வருதா அப்படிங்க. அட நாசமாக போன நாயே, உன்னை பார்த்தா நீ பயந்து ஓடுனேன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இல்லை ஒய்யன் அது இது மாதிரி சடனாக யாரும் வந்தது இல்லையா அதான் அப்படிங்கிறாரு.
பயந்துட்டீங்களா? என்ன பார்த்து பயந்தீங்களான்னு நீங்கள் கேட்க, அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், லைட்டாடி எதுக்கு இப்படி வந்த, அதுவும் இந்நேரத்தில் எதுக்கு தனியாக வந்த இந்த இடத்துல அப்படிங்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தேன், நீங்கள் இல்லை, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப குளிரில் வேறு நடுங்கிட்டு இருக்கிறீங்க. பாரு எவ்வளோ குளிர்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்ஷீட் வந்துட்டு அப்படி நீங்கள் விழும்போது தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும். ரொம்ப அவ்வளோ குளிராக இருக்கும், உங்களுக்கு நடுங்குறீங்க. பட் ஜிமின் சிம்பிளாக ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்க மாட்டார், ஒரு ஸ்வெட்டர் கூட போட்டிருக்க மாட்டார். ஒரே ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாரு. அவருக்கு இது பழகிடுச்சு. மார்கழி மாதத்து குளிர் வேறு சும்மாவா இருக்கும், அப்படி வந்துட்டு உங்களுக்கு நடுங்குது. ஏன் இப்படி நடுங்குற அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப குளிருது அப்படின்ட்டு பல அடிச்சுக்குது உங்களுக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு இவ்வளோ குளிரில் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப தனியாக்க மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கே இல்லை, தனியாக நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்களோன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவர் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இவ்வளோ வருஷமும் நான் தனியாக தான் இங்கே வந்து இந்த டைமில் வேலை செய்வேன். என் அம்மாலாம் கூட பையன் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்ததில்லை அப்படிங்கிறாரு. அது என்னமோ தெரியாது, நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்கன்ட்டு தான் வந்தேன். சரி நீங்கள் போயிட்டு வேலை பாருங்கள், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு, அதையும் கழட்டி உங்களுக்கே போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் உங்களுக்கு குளிரவே இல்லையா, அது என்ன உடம்பா என்ன அப்படின்னு கேட்க சிரிச்சுட்டே எனக்கு பழகிடுச்சுடி அப்படிங்கிறாரு. அவரை தான் ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு கூப்பிடுவாரா. அச்சோ டீ போட்டு கூப்பிடுறாருன்னு இந்த ரணகாலத்தில் கூட ஒரு கிளுகிழப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படிதான் ஜிமினும் சீக்கிரம் அந்த பக்கம் பாத்தியெல்லாம் கட்டுறாரு. இப்போ எப்படின்னா மணி ஒரு 4 இருக்கும், இன்னும் கொஞ்சம் விடியிற மாதிரி டைம் கூட கிடையாது. ஸோ 5:30 தான் விடிய காலையில் லைட்டாக ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு 4 மணி தான், இன்னும் அந்த மிடில் ஆஃப் த நைட் தான் அது. அப்போது அந்த பாத்தியெல்லாம் கட்டுவாங்கள்ல, ஸோ எப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரத்துக்கு 9 மணி ஆகும். ஸோ பெரிய காடு, நிறையா தோட்டம், எல்லாத்துக்கும் வந்துட்டு தண்ணி பாய்ச்சணும். வெயிலுக்கு முன்னாடி எல்லாம் பாய்ச்சி விட்டால் தான் நல்லா செடிங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவார். அப்போது அவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, அப்படி தான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துப்பார். அப்போ நீங்களும் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க 9 மணி வரைக்கும் முடியாது அப்படிங்கிறாரு. அவ்வளோ நேரம் இருப்பீங்களா, தூக்கமே வராதா அப்படின்னு கேட்க பழகிடுச்சுடி அப்படிங்கிறாரு. என்ன எது கேட்டாலும் பழகிடுச்சுன்னு ஆள் போட்டுக்கலாம்ல அப்படிங்க. ஆள் போட்டால் அவங்கெல்லாம் இவ்வளோ அக்கறையாக வந்து செய்வாங்களா என்ன, நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. கஞ்சக்காரனாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, கஞ்சக்காரனா இல்லைன்னா இத்தனை தோட்டம் வாங்கி போட முடியுமா அப்படிங்கிறாரு. அது சரி, நல்ல கஞ்சக்காரன் தான், ரொமான்ஸும் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே முழங்கிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருப்பாரா. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க ரொம்ப குளிர்தா அப்படிங்கிறாரு. ரொம்ப குளிர்ட்டு, எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஷர்ட் போட்டு விட்டுருப்பாரு, அதையும் தூக்கி தலைக்கு இருந்து போட்டிருப்பீங்க. அதாவது தலையோடு சேர்த்து கமுத்திட்டு போடுவாங்களோ குளிர் தாங்க முடியாமல், அந்த மாதிரி தான் போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அது அவர் அப்படியே லைட்டாக உங்களுக்கு அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுவார். நீங்கள் குள்ளோட்டு அப்படின்னு சொல்ல எதுவுமே சொல்ல அந்த மனுஷன் ஜஸ்ட்டு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து ரொம்ப நெருக்கமாக உட்கார்ற மாதிரி உட்காராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. ஸோ அவர் கை ஜஸ்ட் அப்படியே உங்களோட கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. குளிர்த்துன்னு சொன்னல அப்படிங்கிறாரு. வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்குன்னா. அந்த குளிரெல்லாம் இருக்குதா இல்லையா, குளிரா வெயிலாக ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி ஒரு மாதிரி நீங்கள் பிளாங்காக உட்காந்துருக்கீங்க. ஸோ இது நம்பவே முடியல, நம்ம ஜிமினா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரும் வந்துட்டு ரொம்ப குளிர்தில்ல, நான் வேணா குளிர் கொஞ்சம் போக்கட்டா அப்படிங்கிறாரு. எப்படி அப்படிங்க, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிப்பாரா. அவ்வளோதான், அப்படியே அந்த ஹார்ட்டை துடிச்சு வெளியே வந்து விழுந்துடும் போல் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக உட்காந்துருக்க. இப்போது ஜிமின் வந்துட்டு அந்த வரப்பு மேலே உட்காந்துருப்பாரா, அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கி அவரோட லேப்பில் அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏன்னா வரப்பு மேலே ஒரு ஆள் உட்காரதே பெரிய விஷயம். ஸோ அவர் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு முன்னாடி உங்களை உட்கார வச்சு, அதாவது உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி அவர் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஸோ நல்லா உங்களுக்கு வார்மாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்க.
என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு. ஆ ஒன்றும் இல்லையே அப்படிங்க. எனக்கு குளிருது அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டிஷர்ட்டு, ஸோ அது என்னோட தானே அப்படிங்கிறாரு. ஆ அதுக்கு என்ன இப்போ அப்படிங்க. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவரும் அந்த டிஷர்ட், அதாவது ஒரே டிஷர்ட்குள்ளே 2 பேரும் அப்படியே பூந்துக்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவரும் வந்துட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளேயே பூந்துப்பாரா. ஸோ இப்போ 2 பேரும் ஒரே ட்ரெஸ்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கன்னா ஒரு மாதிரி பேன் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஆனால் ரொம்ப வார்மாக இருக்குது. இப்போது நீங்கள் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி லைட்டாக அண்ணாந்து பார்க்க, அவர் அப்படி கொஞ்சம் தலையை லைட்டாக சாய்ச்சி உங்களோட கணத்தில் க்யூட்டாக கிஸ் பண்ணுவார். நீங்கள் ஜிமின் தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க, அவர் டைட்டாக உங்களை நல்லா ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த க்ரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஜிமின் அப்படிம்பிங்க. ஆ அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அது அது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போது ஜிமின் வந்துட்டு அயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. நீங்கள் திரும்பி பார்த்தா பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிடுவார். அவ்வளோதான், இன்னும் செம ஷாக்கு. நீங்கள்ண்ணா செம ஷாக்காக அப்படியே ஜிமினே பேன்னு பார்த்துட்ருக்க. ஸோ அந்த கிஸெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு. ஆ அப்படிங்கிறீங்க. என்னடி இப்படி பார்க்குற, என்னாச்சு, இப்போ குளிர்லாம் போச்சா அப்படின்னு கேட்க, ஜிமின் நீங்களா இது அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான், ஏன் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு ரொமான்ஸே பண்ண வராதுல்ல, பேசக்கூட தெரியாது அப்படிங்க. எவனி சொன்னா எனக்கு ரொமான்ஸ் பண்ண வராதுன்னு அப்படிங்கிறாரு. யார் சொல்லணும், பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஹலோ நீ தான் அந்த வெட்டிங் நைட்டில் நான் பேசுறதுக்கு முன்னாடியே இப்போ இதுக்கு இதெல்லாம் வேணா ஜிமின் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் அதை சொல்ல தானே வந்தீங்க, அதான் நான் முன்னாடி சொல்லிக்கிட்டேன், நீங்களாம் சொல்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டா பெட்டர்னு அப்படின்னு சொல்ல. நான் எங்கடி அதை சொல்ல வந்தேன், நான் அப்படியே ஆசையாக உங்ககிட்ட பேசலான்னு வாயை திறந்தேன், கை கூட உன்னோட கண்ணத்துக்கிட்ட தான் வந்துச்சு, அதுக்குள்ளே நீ ஆஃப் பண்ணிட்ட, சரி ஓகே நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயடா இதெல்லாம் நான் நம்பணுமா, நான் ஏதோ ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ண கூட நீங்கள் அதை எண்டு கார்டு போட்டு கட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வராது ஜிமின், சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமின்னு பார்க்க, யார்டி சொன்னால் எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு, அதை எப்படி நீயா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நான் தான் முடிவு பண்ணுவேன், வேறு யார் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பண்ணக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எந்திரிச்சுப்பார். சொன்னீங்க அப்படின்னு பார்க்க உங்களை அப்படி குண்டு கட்டாக தூக்கிக்கிறாரு. எதுக்கு தூக்குறீங்க அப்படிங்க. என்னை பற்றி சில பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்படிங்க. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கே போகிறாரு. தண்ணி கட்டலையா, பாத்தி கட்டலையா வாய்க்காலுக்கு, தண்ணி காட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகும். அப்படியே நான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே ஜிமின் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே போய்ட்டு அந்த இதில் வந்துட்டு உட்கார வைப்பார். நீங்களும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, எதுக்கு பண்ணுறேனா, நீ தானே சொன்ன என்னை எவ்வளோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க, அதெல்லாம் தப்புன்னா ப்ரூவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வருவார். நீங்களும் அப்படியே கொஞ்சம் பேக்வேர்டாக போக அவர் கொஞ்சம் ஃபார்வேர்டாக அப்படியே கிட்ட வருவார். ஸோ இங்கே அப்படியே ஒரு மாதிரி டே வந்துட்டு போக, அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு ஆள் வாமிட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு. ஐயோ முடியலையேன்னு. யார், வேறு யார், நம்ம சாராதான். அட ஒயன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டா, இத்தனை தூரம் தள்ளி, எனக்கு பஸ் இருக்குன்னு இவளுக்கு தெரியுமா தெரியாதா, இவளே வந்து பார்த்துட்டு போகலாம்ல, நைட்டு பஸ் ஏறினேன் இன்னும் விடிஞ்சு தொலையலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வாந்தி எடுத்துகிட்டு பஸ்ஸில் உட்காந்துருப்பா. அவங்கள பார்க்கத்தான் வந்துட்டுருக்கா. ஸோ இப்படி தான் மார்னிங் வந்துட்டு விடியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மில் ஒரு மாதிரி பார்க்க, அவர் அப்படியே இப்போ சொல்ல நான் ரொம்ப இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு பொறுக்கி அப்படிங்கிறீங்க. இந்த பேர் கூட நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. போங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடிடுவீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, எப்படி வேணாம் அப்படி நினைக்கலாம், என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி அப்படி தெரிஞ்சிருக்கு,
நான் இவகிட்ட ரொமான்டிக்காக பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு அப்படி ஏதாவது பேசினா நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு நினச்சி அவர் அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அதுவே மொத்தமாக இருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா? இப்போ அப்படி தான் நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வரீங்க. அப்போது குளிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பீங்க, ஓகேவா? அப்போ டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படி சிரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே வந்துட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன சும்மா நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்திருக்கிறது சாரா தான், பட் நீங்கள் ஜிம்மின்னு நினச்சிட்டு என்ன சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பார்த்துட்ருக்கா. சரி அதை கீழே வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது மண்வெட்டின்னு நினச்சி நீங்கள் சொல்லுவீங்க. ஜிம்மின் மண்வெட்டியோடு தானே வருவார் தோட்டத்துக்கு போயிட்டு. அதை கீழே வைங்கன்னு நீங்கள் சொல்ல அவள் கையில் இருக்க பேக்கை கீழே வைக்கிறா. அப்போது சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? கட்டி போட்டிருக்க மாட்டிங்களா அப்படிங்க. அட நம்மளை மிஸ் பண்ணுவா போல் அப்படின்ட்டு அவளுக்கிட்ட வரா. அப்போது நீங்கள் வெயிட் அப்படிங்க அப்படி ஸ்டாப் ஆகிக்கிறா. கட்டி பிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன கண்டிஷன்? நம்மக்கிட்ட இவளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிட்டு அவளை முழிச்சுட்டு நிற்க. என்ன தெரியுமா? அதுக்கு முதல்ல முத்தம் கொடுக்கணும் அப்படிங்க. எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவள் அப்படியே மண்டை பிச்சுட்டு நிற்க. என்ன வந்து கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. இவன் ரெண்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா, இன்னும் ஒழுங்காக ட்ரெஸ் கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சரி ஓகே சும்மா பார்த்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்க. அவளும் வந்துட்டு ஜிப்பெல்லாம் போட்டு விடுறா. நீங்களும் கூசுது அப்படிங்குவீங்க. ஐயா இவளுக்கு நான் ஜிப்பே போட்டு விட்டது இல்லையா, இன்றைக்கி என்ன கூசுதுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒன்றும் புரியாமல் அவள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவகிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு அவளுக்கு இன்னும் புரியல எப்படி இவளுக்கு நான் வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பண்ணிகிட்ருக்குறா. ஸோ சாரா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஜிப்பை போட்டு விட்டுட்டு இருக்கிறப்போ தெரியாமல் அவளோட கை உங்களோட கழுத்தில் பட்டுரும். அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி கூசுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. கையை வச்சுட்டு இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி அவளை பிடிச்சி நல்லா லிப் டு லிப்புன்னு கிஸ்ஸே பண்ணிடுவீங்க. அவள் செம்ம ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஷாக்காக நிற்க. நீங்கள் இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது சாரா. கரெக்டாக ஜிமினும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் கையில் வச்சுக்கிற மண்வெட்டியெல்லாம் பொத்துன்னு கீழே போட்டுடுறாரு. சாரா அப்படி பிடிச்சி உங்களை தள்ளி விட நீங்கள் நீயா அப்படிங்கிறீங்க. கிறகம் பிடிச்சவளே நீ எப்படி இப்படி ஆன? என்னடி எதுக்கடி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாய் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கா. நீங்களும் கருமம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஒரு பக்கம் வாய் போட்டு தேய்ன்னு தேய்க்க ஜிமீனுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிருப்பார். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா செம்ம சிரிப்பு வந்துடும். அப்படியே விழுந்து சிரிக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவரே நினச்சி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அவளை கேட்குறா, என்ன கருமத்துக்கு நீ இதெல்லாம் பண்ணுற? ஏன் உனக்கு ஜிப்பு கூட போட்டு தெரியாதா? நான் தான் வந்து மாட்டி விடணுமா அப்படிங்கிறா. ஏன்னா நீ நினைக்கலடி, நான் அவரை நினச்சேன் அப்படிங்க. ஜிமீனுக்கு சிரிப்பாக இருக்குது. அவள் இதெல்லாம் அவள் தான் பண்ணி விட்டு வர என்ன கருமம் சை யோ அப்படின்ட்டு வாய் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருப்பா. அப்போ ஜிமின் தான் வந்து கையில் வந்துட்டு இந்த மவுத் வாஷ் இருக்குள்ள கொடுத்து போயிட்டு வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இந்த சனியும் பிடிச்சவளுக்கிட்ட எப்படி நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல அவர் விழுந்து சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்க அப்படிங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் நினச்சி தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சொடி முடிப்பீங்க. நான் நினச்சா பண்ணியா அப்படிங்கிறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்த்துட்டிங்களா அப்படின்னு வேற கேட்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு கோபமாக வருது. நான் நீங்கள் நினச்சா அப்படி பண்ணேன், சும்மா சிரிச்சே இருக்காதீங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படிங்க. அப்போது நானாக இருந்தா அப்படிங்கிறாரு. நீங்களா இருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் அகைன் முன்னாடி ஒரு ஸ்டெப் வர, திரும்ப நீங்கள் மறுபடியும் எதுக்கு இப்போ இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டுருப்பாரா. அதுக்குள்ளே வெளில போன சாரா மறுபடியும் உள்ளே வந்துட்டு அச்சை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. அப்போ டக்குன்னு நீங்கள் 2 பேரும் அப்படியே இந்த பக்கம் இது பண்ணிவிட்டு சுச்சோ பார்த்துட்டா போலையே அப்படின்ட்டு ஜிமினுக்கு ஒரு ஷை ஆகிடும். அவர் அப்படியே அந்த பக்கம் ஓடிடுவார். நீங்கள் மட்டும் அப்படி தலை செஞ்சுட்டு நிற்க, ஏண்டி
என்னடி நடக்குதுங்க பட்ட பகல காலங்காத்தால அப்படின்னு கேட்குறா. ஆ ஏன் ஏன் புருஷன் நான் அமௌண்ட்டை கொடுக்குறேன் உனக்காண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆ கொடு கொடு சை அப்படின்ட்டு அவன் பக்கம் திரும்பிக்க. சரி சொல்லு என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் என்னை மறந்துட்ட, நானும் உன்னை மறப்பேன், உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஓஹோ சொல்லியிருக்கலாம்ல, நான் அவளை அனுப்பி வச்சுருப்பேன்ல, எப்படி கரெக்டாக வீடு கண்டுபிடிச்சி வந்த அப்படின்னு கேட்க. ஆ வீடு எப்படி கண்டுபிடிச்சனா, அதான் அம்மா அட்ரஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் எங்கேனாலும் வந்துடுவேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரிடி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நைட்டெல்லாம் வாமிட் வந்துடுச்சு பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறா. நீங்களும் வந்துட்டு அவள் தூங்கிட்டு இருப்பாளா, சரி ஓகேன்னா அவளுக்காக சமைச்சிட்ருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்து கேட்குறாரு என்னடி சமைக்கிறேன்னு. சாரா வந்திருக்கால அவளுக்கு தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமையல் ரூமில் சமைச்சிட்ருக்க. அவர் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் எங்க அவள் இருக்காங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்க. நான் இன்றைக்கே தாண்டி இதை ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே எண்டு கார்டு போடுற பார்த்தியா அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இவ்வளோ நாளாக ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி இருந்துட்டு இப்போ திருட்டு பூனை ஆயிடுச்சு இந்த பூனை அப்படிங்கிறீங்க. ஆமாம் இது திருட்டு பூனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதை பிடிச்சி கடிச்சிட்ருப்பாரு. அப்போ நீங்களும் என்னங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல. சரி அவளுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் உன் ஃப்ரெண்டாச்சே, நல்லா கவனிக்கணும்ல, அப்போ தானே நாளைக்கு அவள் வீட்டுக்கு போனால் நம்மளை கவனிப்பா அப்படிங்கிறாரு. அதானே பார்த்தேன், அவளுக்கு இந்த மீன் மாதிரி அதாவது இந்த இறால் இருக்கும்ல, ஸோ அதுனா ரொம்ப பிடிக்கும், மீன்னா பிடிக்கும். சரி ஓகே நீ அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிவே, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கிஸ் வேற கொடுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கம்முனே இருக்க மாட்டீங்களான்னு. போகிறப்ப கூட திரும்பி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெக்கானா வைக்க மாட்டேது உங்களுக்கு, ரெண்டு கையோடைய மூஞ்சி வச்சு பொத்திக்கிறீங்க. ஸோ அப்போது நான் இன்னும் இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து அவ ஒரு சத்தம் கொடுக்குறா. அப்போ நீங்களும் ஸோ இவனுக்கு மட்டும் காது எப்படி தான் கேட்குதோ அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லடி நான் சமைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினைப்பீங்க. அவளும் அப்படி தூங்கிடுவா. ஜிமின் அப்படியே கடைக்கு போகிறாரு. அப்படி கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கணும்ல, அவருக்கு ஃபிஷ்ஷு வாங்க தெரியாது, மீன் வந்துட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. அதனால நேராக சிதமா வீட்டுக்கு போக, ஸோ அவங்க சித்திமா இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு என்னடா ஜிமின் காலங்காத்தால் வந்திருக்க அப்படின்னு கேட்க. ஹோபி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதான் தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லவும் நேராக போயிட்டு ஜிமின் ஹோபியை வந்துட்டு பார்க்குறாரு. அவர் குப்பர் அடித்து தூங்கிட்டுருக்க. ஷர்ட் அப்படியே காலர் பிடிச்சி பின்னாடி இருந்து பிடிச்சி எந்திரின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எங்கடா தூங்குறவனை எழுப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க. தூங்குறவனை எழுப்பிட்டு போகிறேண்ணா என்ன, எனக்கு எப்போல்லாம் எழுப்பணும்னு தோந்தோ அப்போல்லாம் எழுப்புவேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு கேட்க. அச்சோ மீன் வாங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஹோபி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. கடைக்கு போனதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் ஏன்டா என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் மீனை வாங்கணும் காலை வாங்கணுன்ட்டு அவரும் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்குறாரு. இதை இறாலாமாவே இறாலா அது என்ன அப்படின்னு கேட்கவும், அதுவா அது இப்படி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹோபியை வீட்டில் விடாமல் நேராக கூப்பிட்டு போகவும், என்ன ஏன்டா கூப்பிட்டு போகிறேன், என் வீட்டில் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ எல்லாம் வாங்கியிருக்கோம்ல, நல்லா சமைச்சு ஒன்றா சாப்பிட்லாம் வா, இங்கே மட்டும் என்ன பண்ண போகிற, தூங்க தானே போகிற, அங்கேயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகே எங்கே தூங்கணும் என்னன்னு சொல்லிட்டு ஹோபியும் அப்படியே தூக்க கழகத்தில் ஜிமினை கட்டி பிடிச்சே உட்காந்துட்டு வருவார். வீட்டுக்கு வந்து வண்டி நின்னதுமே நீங்கள் வெளில போகிறீங்க, ஹோபி அப்படியே தூக்க கழகத்தில் வராரு. வாங்கண்ணா அப்படிங்க, குட் நைட் ஏன் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே சரி போய் தூங்கணும்னு விட்டுருவீங்க. இப்போது நீங்கள் ஜிமின் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த மீன்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு வெளியே உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ நேராக போன ஹோபி என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு கட்டில் இருக்கும், ஸோ அவருக்கு அந்த வீடு தெரியும்ல, ஸோ அப்படியே படுத்துக்கிறாரு, தூங்கிட்டே இருப்பார். இப்போ நீங்களும் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த டைமில் வந்துட்டு என்னென்னா நம்ம சாரா அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு ஹோபியோட மூஞ்சி தெரியுது. இவன் பாரு டெய்லியும் என் கனவுல வரான், இன்றைக்கி இங்கே வந்து கனவுல வரான், நான் என்னதான் பண்ணுறது. சரி எப்பயும் கனவுல தூரத்தில் தான் நிற்பான், இன்றைக்கி இவ்வளோ பக்கத்தில் இருக்கான்ல, ஒரு கிஸ் தான் பண்ணால் என்ன, ஒயனெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான்ல,
நமக்கு தான் அந்த குடுப்பனம் இல்லை, கனவுலையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறா, ஒரு உருண்டு உருண்டு அப்படியே ஹோபி பக்கத்தில் போயிடுறா. ஸோ பக்கத்தில் போயிட்டு ஹோபி மேலே காலை போட்டு கட்டி பிடிச்சிப்பா. அவளுக்கு செம ஜாலி, இதெல்லாம் கனவுன்னு நினச்சிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்க. ஹோபிக்கு செம தூக்கம், ஒன்றும் தெரியல, அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போது நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சிரிச்சின்னா ரொம்ப அழகாக இருக்க, தூங்குறப்போ உம்முன்னு இருக்க, அது இன்னும் அழகாக இருக்கு, என்ன சொல்கிறது, நீ ஏதோ பண்ணிட்டடா என்ன. ஆனால் பாரு நீ எங்கே இருக்கா, என்ன பண்ணுற ஒன்றும் தெரியலை. ஆனால் இப்போ என் கனவுல என் கூட இருக்க, உன்னை நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹோபியை போயிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்குறா. ஹோபிக்கு நல்ல தூக்கம், ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா சாரா அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவருக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே ஷாக்காக சாராவை பார்க்க அவளும் இன்னும் நல்லா ஹோபி பார்த்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு கட்டத்தில் அவர் பயந்து கத்திடுவார். ஏன் அப்படின்னு கத்த அப்புறம் தான் சாரா எந்திரிக்கிறா. எஞ்சி பார்த்தா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்து படுத்து தூங்கி எழுந்திருப்பாங்க. அவளுக்கு நான் செம்ம தலைவலியே வந்துடுச்சு. அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிறா. என்னது கனவில்லையா அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன பண்ண நீ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் 2 பேரும் உள்ளேருந்து வெளியே, அதாவது வெளியிருந்து உள்ளே இந்த ரூமுக்கு ஓடி வந்து பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஏன் அப்படின்ட்டு அவள் பயப்படுறா. ஹோபி அதை பார்க்குறாரு. ஸோ என்னாச்சு ஹோபின்னு ஜிமின் கேட்க அதுவா இல்லை, இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது தெரியாமல் நான் இங்கே வந்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். எஞ்சி பார்க்குறப்போ ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கவும் பயந்துட்டேன், அதான் அவளும் கத்திட்டா அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டுறாரு. சாராக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்படியே ஹோபி மேலே இன்னும் கொஞ்சம் பாசம் லெவல் அதிகமாக வருது. அப்போ இவன் எங்கே தான் இருக்கானா, அப்படின்னா அந்த பாட்டி சொன்ன மாதிரி பட்டிக்காடு தான் நாமளுமா இனிமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது நீங்களும் ஜிமினோ என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். சரி, ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து தூங்குங்க, ஒருத்தங்க சோஃபாவில் பார்த்துக்கோங்க, ஒருத்தங்க கட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போயிடுறீங்க சமைக்கிறதுக்காக. அப்போது இந்த பக்கம் சாரா கேட்குறா, சாரி அப்படிங்கிறா. இல்லை பரவாயில்ல, ஆனால் நீ ஏன் அப்படி கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா தெரியல, கனவுன்னு நினச்சிட்டேன் அப்படிங்க. உன் கனவுல நான் வந்தேனா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படி சொல்ல வரல அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்க. அப்போ நான் உன் கனவுல வெள்ளையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்னு அவள் சொல்லவும், ஆனால் என் கனவுல தினமும் நீ வர அப்படிங்கிறாரா. அவளுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், எனக்கு கரெக்டாக உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியலை, உன்னை தேடவும் முடியலை, ஆனால் இப்படி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கல்யாணத்தப்பவே, ஆனால் பேச முடியல, அதுக்குள்ளே நீ போயிட்ட, எனக்கும் வேலை இருந்தப்போ கவனிக்க முடியல. பட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு அப்போவே. ஏன்னா அந்த மனுஷனும் சாரா மேலே வர பித்தா தெரிஞ்சிருப்பார். எப்படி இருப்பா, எங்கே போய் தேடுறது ஒன்றும் தெரியாமே தான் இருந்திருப்பார். அப்போ ஒரு வழியாக அவளே அங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ 2 பேர்த்துக்கு வந்துட்டு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ சாரா வந்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் கனவில் நட்சத்திரத்துலேயே கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜிமினும் நீங்களும் சாப்பாடு ரெடி அப்படின்ட்டு வருவீங்க. வந்து பார்த்தா இதுங்க 2 இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாயில் கை வச்சுக்கிறீங்க. நீங்கள் அவங்கள தடுக்க போக ஜிமினை அப்படியே உங்களை பிடிச்சி அந்த பக்கம் ரூம் இழுத்துட்டு போயிடுவார். என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹலோ அவங்க தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இதுக்கடி கத்துற, ஒருத்தங்களோட ப்ரைவசியில் தலையிடக்கூடாது தெரியாதா அப்படிங்கிறாரு. அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்க. அவன் கூட தான் என் அண்ணன், நான் எதனாவது சொல்கிறேன்னா அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு அதெல்லாம் இல்லை, அது என் ஃப்ரெண்டு, நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போக பார்க்க டக்குன்னு ஜிமின் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணிவிட்டு சொன்னால் கேட்க மாட்டியா அவன் அப்படிங்கிறாரு. அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அடம் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஜிமின் டக்குன்னு வந்துட்டு உங்களை பிடிச்சி இப்போ ஜிமின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்க, என்ன பார்க்குற, நம்ம பண்ண தப்பில் அவங்க பண்ண தப்பா அப்படிங்கிறாரு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா ஹோபிக்கு சாராவை பிடிச்சிருக்கு, அவன் அவளை பற்றி கேட்டுகிட்டே இருப்பான்,
இன்றைக்கி பார்த்துட்டாங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்க. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிமினும் வந்துட்டு பின்னாடி இருந்து உங்ககிட்ட அப்படியே வருவார். நீங்கள் ஜிம்மினோட ஹிப்பில் வந்துட்டு பிடிச்சி கிள்ளி வச்சுருவீங்க. ஏன்னா அவர் உங்களை சும்மா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரு, வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாருன்ட்டு. அப்போ அவர் என்னையவே கிள்ட்டியா அப்படிங்கிறாரு. ஏன் கிள்ள மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடுப்பை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மினுக்கு கூச்சமாக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் பொறுமையை இழந்துட்டு, ஏன் வேணாம், அப்புறம் நான் அதே மாதிரி பண்ண நீ தாங்க மாட்டேன் அப்படிம்பாரு. ஆ நீங்கள் முடிஞ்சால் பிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஜிமினு வந்துட்டு ஏன் என் கையில் சிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிறாரு. நான் எப்படி சிக்குவேன், இவ்வளோ பெரிய தோட்டம் உள்ளே பூந்து ஓடுனா உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, எங்க ஓடு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. எங்க பிடிங்க பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓட ஜிமின் அப்படியே துரத்திட்டு வருவார். அப்படியே வந்துட்டு நீங்கள் புயல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க. சிக்கிற மட்டும் கூடாது, ஓவராக சவால் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்பி பார்த்தா ஜிமினை காணோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தால் அவர் எப்படி வருவார், அவரால் என்ன பிடிக்க முடியல, தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்க. டக்குன்னு பின்னாடிருந்து யாரும் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. சடனாக திரும்பி பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் நீங்களா அப்படிங்க. ஏதோ சொன்னேன் பிடிக்க முடியாதுன்னு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே காயை பிடிங்கி விட்டுட்டு ஓடுறீங்க. அப்போ டக்குன்னு மறுபடியும் ஓடி வந்து உங்களை அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் விட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமினும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கி, அதாவது இப்படி பிடிச்சி தூக்கிக்குவாங்கல்ல, ஸோ ஓட தூக்குனா அந்த மாதிரி தூக்கிட்டு, அதாவது பேக் ஹக்கில் இருக்கிற மாதிரி தான் தூக்கியிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அவர் உங்ககிட்ட கிஸ் பண்ண வர, நீங்களும் கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு வாய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பீங்க. போதும் டியர், கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது சரியா, கண்ணை முழிங்க. ஆசை தான், போதும் சாமி போதும், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது 1 ஸ்டார் இல்லை எப்போ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது போடாமல் எடுத்துட்டா மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வாய் ஒல்லுறது எனக்கு கரெக்டாக பேச வர மாட்டேங்குது. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா மூக்கு அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தான் நான் பேசுகிறேன், கோல்டு பிடிச்சி மூக்கு அடைச்சிக்கிச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி டியர். சரி ஓகே, ஸோ ஹாப்பி என்டிங் தான் டியர். நான் கடை சாத்திட்டு கிளம்புறேன். அண்ட் டடா பாய் சார் அங்கே கடை முடிச்சுக்கோங்க. ஸ்டோரி ஆல் தான். டடா.